ஆனால் பிரியாணிக்கு மசாலா வந்து எதை டிபெண்ட் பண்ணி எடுக்கணும், கறியை டிபெண்ட் பண்ணி எடுக்கணுமா இல்லை வந்து அரிசியை டிபெண்ட் பண்ணி எடுக்கணுமான்னு கேட்குறீங்க. எப்போவுமே ஒன்று மனசில் வச்சுங்க, பிரியாணினாலே நீங்கள் அரிசியை கணக்கு பண்ணி தான் மசாலா எடுக்கணும். இப்போ 10 கிலோ கறி போடுறீங்க, 10 கிலோ அரிசி போடுறீங்கன்னா நீங்கள் 10 கிலோ அரிசிக்கு ஒரு மசாலா எடுத்தால் போதும். நீங்கள் அதில் 15 கிலோ கறி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1க்கு 1.5 அளவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அரிசியை கணக்கு பண்ணி பிரியாணிக்கு மசாலாவை எடுங்க. வேறு முக்கியமான கொஸ்டின் வந்து, அண்ணன் விறகு அடுப்பு பெஸ்ட்டாக கேஸ் அடுப்பு பெஸ்ட்டான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்குமே விறகடுப்பை விட கேஸ் அடுப்பு ஓகே தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விறகடுப்பில் நின்று குக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அடுப்பு அனல் புகை இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம செய்யணும். சீக்கிரமாக வந்து நம்ம டயர்டாகிடுவோம். பட் அதுக்காக டேஸ்ட் நல்லா இருக்காதா கேஸில் சமைக்கும்போது அப்படின்னு பார்த்தா, டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லாவே செஞ்சிடலாம். ஒன்லி உங்களுக்கு வந்து அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் தான் தெரியணும். கேஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஏன் ஃபால்ட் வருதுன்னா, சென்டரில் மட்டும் எரியிறதுனால சைட்லலாம் சரியாக தம் ஆகாது. அதனால தான் இந்த கொரியன் அடுப்பு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈவனாக வந்து ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பிரியாணி வந்து சூப்பராக ரெடி